ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோல்டரை எப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபைல் ஐஓ அதை செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்வான்ஸ் ஃபைல் பாத்தில் போயிட்டு நீங்கள் வந்து க்ரியேட் ஃபோல்டர் அப்படின்ற பிளாக்கை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இதுதான் வந்து பிளாக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபோல்டர் நேம் நம்ம வந்து வேரியபிளாக கொடுக்குறோம். அப்படி மேனுவலாக கொடுக்கறதுனால ஸ்ட்ரிங் கண்ட்ரோலில் போட்டுட்டு ஃபோல்டர் நேம் அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணிட்டு இது வந்து ஒன்லி ஃபார் ஃபோல்டர் நேம் மட்டும் வரத்துக்கு. இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபைல் பாத்தில் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுனால பில்ட் ஃபைல் பாத் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு ஃபைல் பாத் இருந்தால், அதாவது டி ட்ரைவ்லையோ இல்லை வந்து டெஸ்க்டாப்லேயோ நீங்கள் ஏதோ ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக அந்த பாத்துன்றது தேவை, கான்ஸ்டன்ட் பாத்துன்றது தேவை. அதனால் பில்டு பாத் அப்படின்றத நாங்கள் எடுத்துகிட்டு ஃபோல்டர் நேம் அப்படின்றத வந்து பேஸ் பாத்தில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பேஸ் பாத்தை வந்து கான்ஸ்டன்ட்டில் கொடுத்துட்டு, இது வந்து நான் இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு வந்து டெமோ காட்ட போகிறேன். அதாவது டெஸ்க்டாப்பில் எந்த ஒரு ஃபோல்டரோ நான் இங்கே என்ன நேமில் டைப் பண்ணுறனோ அந்த நேமில் வந்து ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி லாஜிக் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஃபோல்டர் க்ரியேஷனில் மெயின் பார்த்தா நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் க்ரியேட் பண்ண பார்த்து க்ரியேட் ஆயிருச்சா இல்லையா அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணி ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி கொடுத்துக்கலாம். சேம் அதே லொக்கேஷனில் போய்ட்டு அட்வான்ஸ் ஃபைல் ஃபங்க்ஷனில் போய்ட்டு செக் ட்ரூவா அப்படின்றத நம்ம இது எடுத்துக்கிறோம். இந்த பிளாக்கில் பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் பார்த்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபோல்டர் வந்து இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணி கொடுக்கும். அது வந்து பூலியனில் ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு கொடுக்கும். இப்போ ட்ரூ வந்தால் நம்மளுக்கு ஒரு பாப்அப் மெசேஜும், ஃபால்ஸ் வந்தால் ஒரு பாப்அப் மெசேஜும் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதனால் ட்ரூ கேஸ் எடுத்துக்கிறோம். கேஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு ட்ரூ வந்ததுன்னா ஃபைல் பாத் சக்ஸஸ், ஃபைல் க்ரியேட்டட் சக்ஸஸ் அப்படின்னு போடுறோம். ஃபால்ஸ் வந்தது அப்படின்னா ஃபோல்டர் க்ரியேட்டட் அண்ட் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணுறோம். அதனால் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு ஃபோல்டர் ஃபைல் க்ரியேட்டட் சக்ஸஸ் அப்படின்றத ட்ரூ கேஸில் இன்செர்ட் பண்ணுறோம். இப்போ அதே ஃபால்ஸ் வந்தது அப்படின்னா சேம் கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு ஃபைல் க்ரியேட் அண்ட் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுத்துட்றோம். இது வந்து ஃபால்ஸ் ஸ்ட்ரக்சரில் போடணும். இப்போ இது ரெண்டையும் ஒரு இண்டிகேட்டரில் கொடுக்குறோம். ஸ்ட்ரிங் இண்டிகேட்டரில் ஃப்ரண்ட் பேனலில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுக்குறோம். ஏன்னா அப்படின்னா தான் தெரியும் க்ரியேட் ஆகிருச்சா இல்லையா என்ன அப்படின்றத நம்ம போய் ஃபைல் பாத்தில் பார்க்காம சாஃப்ட்வேர்லேயே வந்து வெரிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் மெசேஜ்னு மாற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த விஐ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இதே விஐயை நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபைல் நேம் முழுசாக டைப் பண்ணுறதுக்குள்ளார உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொன்றும் இன்செர்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் ஒரு ட்ரூ கேஸ் ஒன்று போடுறேன். நான் ஃபைல் நேம் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ஒரு பூலியன் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபோல்டர் க்ரியேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் பண்ணுறேன். அதனால் ஒரு ஓகே பட்டன் எடுத்துக்கிறேன். என் ஃபோல்டர் நேம் நான் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம், அந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்கு. இப்போ வந்து ட்ரூ கேஸில் இன்செர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம விஐ ரெடி ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபைல் நேம் வந்து எக்ஸாம்பிள் ட்ரையல் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே எனக்கு மெசேஜ் வந்து ஃபைல் க்ரியேட்டட் சக்ஸஸ்னு வந்துருச்சு. டெஸ்க்டாப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு ட்ரையல் அப்படின்ட்டு. இப்போ நான் அடுத்தது வந்து நம்ம எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். யூடியூப் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன், செக் பண்ணுறேன். இப்போ க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ யூடியூப்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும் பாருங்கள், க்ரியேட் ஆகிருச்சு. இப்போ அதே மாதிரி
நீங்கள் வந்து இந்த ஃபைல் பாத் வச்சுட்டு நீங்கள் வேறு எதுனா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸல் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிறேன். உங்கள் லைவ்லேயே காட்டுறேன் பாருங்கள். இல்லை எக்ஸல் ஃபோல்டர் அப்படி க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த விஐ வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண